வடமாகாண சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஆர் இந்திரராசா மீது தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா மரண வீடொன்றுக்கு சென்று மற்றொரு மாகாண சபை உறுப்பினரான எம்பி நடராஜாவுடன் மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்றிரவு அடையாளம் தெரியாதோரின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படும் இருவர் இந்திரராசாவின் முதுகில் தாக்கிவிட்டு தலைமறைவாகியதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்தார். தாக்குதல் நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா வவுனியா பொது வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் சிகிச்சை பெற்று இன்று மாலை வீடு திரும்பியுள்ளார். மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சியான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.